యేసయ్యా 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 యేసయ్యా. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. The calling name from the Katay to the point. Sudram, 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 Sudram. Hallelujah, 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 hallelujah. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். கத்தாதி கத்தாவே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அருமையான காலை 9 மணி நேரத்தில் ஆண்டவரே அப்பா, என் தேவன் சொல்லுவதையே சொல்வேன் என்ற இந்த தீர்க்க தரிசன வெளிப்பாடு நிகழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். கடைசி கால எழுப்புதலை குறித்து கர்த்தர் ஆண்டவரே வெளிப்படுத்தி வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசன அப்பா வெளிப்பாடுகளுக்காக உமக்கு கோடா கூடி ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த 4 வாரங்களாக கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தி வந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசன வேத வசன வெளிப்பாடுகளுக்காக உமக்கு கோடா கூடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தரை உயர்த்துகிறோம். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் கடைசி கால எழுப்புதலை கொண்டு வரும்படியாக நீர் நடப்பித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, எல்லோருக்கும் மறைக்கப்பட்டிருந்த பெரிய பெரிய ரகசியங்களை இந்த அப்பிரயோஜனமான ஊழியத்தில ஆண்டவரே அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டு கர்த்தர் ஆண்டவரே இந்த சிறிய கிராமத்தில அப்பா முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் வசிக்கிற இந்த கிராமத்தில கர்த்தர் இறங்கி வந்து ஆண்டவரே சகரியா 6:13 நீரே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீரப்பா. இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக நீர் நடப்பித்து வருகிற ஒவ்வொரு கிரியைகளுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வாரத்திலும் நீர் கிரியை செய்வீராக. என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன் என்ற கடைசி கால எழுப்புதலை குறித்த வேத வசன வெளிப்பாடுகளை கர்த்தர் எங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவராய் இருந்து பேசுவீராக. பேசுகிறவர் நீங்களும் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பேசுவார் என்ற வார்த்தையின்படி ஆவியான சொல்லுவதையே சொல்லுவோம் கர்த்தாவே. நீரே பேசுவீராக. இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you Lord. Shandala Rikaba. Wonderful Holy Spirit. இந்த காலை நேரத்திலும் கூட பாலூர் என்ற சிறிய கிராமம், ஆந்திர மாநிலம் கடப்பா டிஸ்ட்ரிக்ட்ல புலிவேந்தலா என்ற பட்டணத்தில் அருகில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த சிறிய கிராமத்திலிருந்து கர்த்தர் இந்த தமிழ் என் தேவன் சொல்லுவதையே சொல்வேன் என்ற இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தின்படி கடந்த 4 வருடங்களாக இந்த சிறிய ஊழியத்திலே கர்த்தர் செய்து வருகிற மகிமையான காரியங்களை உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் பேசியதன் மூலமாக இந்த ஊழியம் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் இறங்கி வந்து இங்கு செய்த மகிமையான காரியங்களை, செய்து கொண்டிருக்கிற காரியங்களை வேத வசனத்தின்படி கர்த்தர் எப்படி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்றும், வேத வசனத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்றும், வேதம் கடைசி காலத்தில் எப்படி நிறைவேற்றப்பட்டு கடைசி கால எழுப்புதல் உண்டாகிறது என்பதையும் கர்த்தர் இந்த நிகழ்ச்சி மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தவான்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனை அறியாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக. உலகம் முழுவதும் வரப்போகிற பெரிய எழுப்புதலுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட இந்த சிறிய கிராமம், உலகத்துக்கு மறைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய ரகசியம் இந்த கர்த்தர் கடைசி காலத்திலே இந்த கிராமத்திலிருந்து வெளிப்படுத்த போகிறார். இந்த காலை நேரத்திலும் கூட ஒரு பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. Hallelujah. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா
காலை நேரத்திலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் அருகில் வருவதாக. ரீபா சந்தரா ராகாமானா தூரபா ஷாலா ரஹபா. Thank you, Lord. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். இயேசுவின் வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். Glory to Jesus. Thank you, Lord. Holy Spirit, thank you, Lord. Thank you. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். நம் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஆமென். சாத்தானின் சகல வல்லமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். Glory. இந்த காலை நேரத்திலும் கூட என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமா பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார். ரீகாபா சந்தலா ராகாபா தூராலா ரபூசியா காபா. இந்த காலை நேரத்திலே தேவனுடைய எழுப்புதல், கடைசி கால எழுப்புதலை குறித்த பெரிய வெளிப்பாடுகளை கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உலகத்துக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. Glory.
கொடுத்து என்னை உயர்த்துவார். இயேசு என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. உண்மையான நேரத்திலும் கூட நம்ம அருகில் சகோதரர் மோசஸ் ராஜேஷ் அவர் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிப்பார்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல காலவரைக்கான நன்றி உண்மை துதிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட தகப்பனே, இந்த சியோன் சபையிலே 9 மணிலிருந்து 1 மணி நேரம் என் தேவன் சொல்வதே சொல்லுன்னு என்ற நிகழ்ச்சி தாசன் மூலமாக நமது கடைசி கால இழப்பிலை குறித்து பரிசுத்தாவில் பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளிலும் கூட நேரத்தை கருத்தில் ஒப்புகிறோம். ஆவியார் தாசோடு பேசுகிறாக அநேகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எழுப்பில் உண்டாகும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையான நாளும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீசஸ் பிரசன்ஸ் யூத் ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரிஸ் சார்பில் என் தேவன் சொல்லுவதையே சொல்வேன் என்ற இந்த திருவசன நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆவியானுடைய துணையோடு வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலும் நாம் தியானித்த காரியங்களை உங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வரும்படியாக கர்த்தர் என்னோடு பேசுகிறார். போதும் கூட கடந்த வாரத்திலே எல்லோரும் ஊழியக்காரர்கள் என்ற காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். கடைசி கால எழுப்பதிலே கர்த்தர் எல்லாரையும் அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்த போகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்போஸ்தலர் 2:17. இந்த தீர்க்க தரிசனம் எதற்காக ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் என்பதன் முக்கிய நோக்கமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ, லேவியராகமம் நாம் வாசித்தது போல 25ஆம் அதிகாரத்தில் 55ஆம் வசனத்தில் சொல்லுகிறது போல, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொண்டதன் நோக்கமே அவர்களின் ஊழியக்காரரே என்று கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஜனத்தை பூமிக்கு வந்து அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி அடிமைத்தனத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பரலோகத்துக்கு வழி இல்லாத, பரலோகத்து செல்வதற்கான வழி இல்லாத புறஜாதி மக்களாகிய தேவனுடைய சன்னதியை அனுபவிக்க முடியாத, அவருடைய பிரசனத்தை அனுபவிக்க முடியாமல் இருந்த புறஜாதிகளை கர்த்தர் ரட்சித்து இந்த கடைசி காலத்திலும் கூட கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த கடைசி காலம் எழுப்பதன் முக்கிய நோக்கமே எல்லோரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான். அதற்காக கர்த்தர் போன வாரத்தில் பேசினார். எல்லோரும் ஊழியம் செய்வார்கள், முக்கியமாக வாலிபர்கள் எழுந்து என்னுடைய ஊழியத்தை செய்வார்கள், மாம்சமான யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுவது முக்கிய நோக்கமே இது என்று பேசினார். இந்த வாரத்திலும் கூட ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை தியானித்து இந்த செய்திக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். சங்கீதம் 104 4ஆம் வசனம். சங்கீத புஸ்தகங்களே சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரை அக்னி ஜுவாலாகவும் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்கு நாம் வாசித்தது போல தம்முடைய தூதர்களை
நன்றாக கவனித்து பார்க்கும்போது இங்கு கர்த்தர் ஒரு ரகசியத்தை எழுதி வைத்திருக்கிறார். கடைசி கால எழுப்புதலே எல்லாமே ரகசியம் வெளிப்பாடுதான். பூமியில இதுவரை உலகத்திற்கு மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இந்த கடைசி கால எழுப்புதலை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே அநேக ரகசியங்கள் உண்டு, இன்னும் வெளிப்படாத ரகசியங்கள் அநேகம் உண்டு. அது பரலோகத்துக்கு மாத்திரமே தெரியும். இந்த பரலோகத்திலே மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்களை இந்த கடைசி காலத்திலே நமது கையில் இருக்கிற வேத புத்தகத்திலே கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேதத்திலே நாம் படித்திருக்கிற அன்றாட வசனங்களிலே கர்த்தர் அநேக ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த 104ஆம் சங்கீதத்தில் கூட 4ஆம் வசனத்திலே கர்த்தர் ஒரு பெரிய ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறார். இந்த ரகசியத்தை குறித்து நம்ம இந்த நாளில் சிறிது காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். அல்லேலூயா. தம்முடைய தூதர்கள் தம்முடைய ஊழியக்காரர்கள் என்று 2 கேட்டகரியை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த வசனத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது வேத வசனத்திலே வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்கள் தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறி இருக்கிறது. மல்கியா புஸ்தகம் வாசிக்கும் போது மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுத்து வாசிக்கும் போது பழைய ஏற்பாடு கால புஸ்தகத்திலே மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் வருவதை குறித்தும் அவருடைய தூதனை முன்பாக அனுப்புவதை குறித்தும் இந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலே அநேக வசனங்களிலே என் தூதன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதே தீர்க்கதரிசன வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த போது மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், இதேதான் மத்தேயு சுவிசேஷம் 11:10, மார்க் 1:2, லூக்கா 7:27 இந்த 3 வசனங்களிலும் ஒரே கோர்வையாக எழுதப்பட்டிருக்கிற ஒரே காரியம். இப்போது வாசிப்போம். மத்தேயு 11:10. அது எப்படியெனில் இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன். இப்படி எழுதியிருக்கிற வாக்கியத்தில் குறிக்கப்பட்டவன் இவன்தான் என்று ஞானஸ்தானம் கொடுத்த கர்த்தருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அந்த யோவான் ஸ்நானனை குறித்து கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. இது யாரும் சொல்லவில்லை, ஒரு தீர்க்கதரிசி சொல்லவில்லை, நேரடியாக கர்த்தரே பேசின வசனம் இது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே சொன்ன எல்லா காரியங்களும் நாம் வாசிக்கும் என் தூதன் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தூதனை குறித்து இன்னொரு வசனம் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1:2 கூட வாசிக்கும் போது இதேதான் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 1:2. இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்பாக போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். இப்படியாக தூதர்கள், என் தூதர்கள் என்றால் நமக்கு தெரியும். பரலோகத்திலிருந்து வந்து தூதர்கள் செய்திகளை கொண்டு வருவார்கள். மரியாளுக்கு செய்தியை கொண்டு வந்த தூதனை குறித்து தெரியும். கேப்ரியல் வந்து செய்தி கொடுத்தார். அதுபோல முக்கியமான நேரங்களிலே தேவ தூதர்கள் வந்து பூமியிலே தேவனுடைய செய்தியை கொடுத்து தேவன் செய்ய போகிற காரியங்களை குறித்து அவர்களுக்கு விசுவாசத்தை ஊட்டி அதன்படி நடத்தினார்கள். ஆனால் அவர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மறுபடியும் பூமிக்கு வந்து வேலையை முடித்து விட்டு பரலோகம் சென்று விடுவார்கள். ஆனால் இங்கு கர்த்தர் இந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தூதனை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நேரடியாக பேசியிருக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தூதன் வேறு யாரும் அல்ல, இவன் தான் என்று யாரை குறித்து சொன்னார்? ஞானஸ்தானம் கொடுத்த அந்த யோவான் ஸ்நானனை குறித்து சொன்னார். ஹல்லேலூயா. இந்த யோவான் ஸ்நானனை குறித்து இன்னும் முக்கியமான ஒரு வசனம்
யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் பேர் யோவான். ஹல்லேலூயா. தூதர்களை குறித்து நாம் வாசிக்கும் போது இந்த தூதர்கள் யார் என்றால் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சொன்னார், என் தேவன் சொல்லுவதே சொல்வேன் என்ற நிகழ்ச்சியில பைபிளை குறித்து அவ்வளவாக வெளிப்பாடு கிடையாது. எங்களுக்கு ஒரு சிறு சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். கர்த்தர் எங்களுக்கு வியாபாரத்தோடு நாங்கள் அந்த புலிவேந்தலா என்ற பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு ஒரு சிறு வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது 2019ஆம் ஆண்டு கர்த்தர் அடியானை பரலோகத்துக்கு அழைத்து சென்று பலமுள்ள வேறொரு தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை காண்பித்து அந்த தூதன் எங்கள் வீட்டு வாசலை தட்டுவதும் அந்த தூதன் என்னை தொட்டவுடனே என் உலங்கையை தொட்டு உடன் நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நடந்த இந்த நிகழ்ச்சியில கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு பெரிய காரியம், பலமுள்ள வேறொரு தூதன் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல இந்த தூதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தூதன் உலகத்திற்கு இறங்கி வரப்போகிறான் என்று கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் பூமியிலே நிறைவேற வேண்டியதே என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. என் தேவன் சொல்லுவதையே சொல்வேன் என்ற இந்த நிகழ்ச்சியில எப்படி இந்த மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே கர்த்தர் வருகைக்கு முன்பாக எப்படி அந்த தூதனை ஆயத்தப்படுத்துவதற்காக அனுப்பினார், அதே போலவே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் கூட மிகவும் ரகசியம் அடங்கி இருக்கிறது. இங்கு கூட பார்க்கிறோம், வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வருவதை கண்டேன் என்று வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வாசிப்போம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. முகம் சூரியனை போலவும், அவன் முகம் சூரியனை போலவும், அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. அவன் கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம், 2ஆம் வசனம், திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. போதும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இங்கு கூட ஒரு தூதனை பார்க்கிறோம். இந்த தூதனை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பலமுள்ள வேறொரு தூதன். ஹல்லேலூயா. என் தூதன். முக்கியமாக வேதத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து அநேக முறை கர்த்தர் எங்களுக்கு தீர்க்கதரிசனமாக பேசும்போது, வாலிபர் மூலமா பேசும்போது சொன்ன காரியம், இந்த உலகத்திலே எனக்கு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக ஆதாம் விழுகைக்கு பின்பாக பூமியிலே என்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக நான் என் தூதர்களை அனுப்பினேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் தூதர்கள் ஊழியத்தை நான் துவக்கினேன். ஏனென்றால் பூமியில் இருக்கிற எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக என்னுடைய தூதனையே, என் தூதன் நாம் எங்கெல்லாம் வாசிக்கிறோமோ அது தேவனுடைய தூதர்கள். ஹல்லேலூயா. இதை குறித்து கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுத்த போது அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவனுடைய தூதர்கள் என்று பெயர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை இத்தனை ஆண்டுகள் பரலோக ராஜ்யம் பூமியிலே எப்படி கட்டப்பட்டு வந்தது என்றால், தேவனாகிய கர்த்தரே தம்முடைய தூதர்களை பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பி அவர்களை கொண்டு இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி வந்தார். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நாம் தியானிக்கும் போது வேதத்திலே 2 விதமான தூதர்களை கர்த்தர் சொன்னார். ஒன்று, பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் வருவார்கள், என்னுடைய வேலையை சொன்ன வேலையை செய்துவிட்டு என்னிடத்தில் வந்துவிடுவார்கள். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் இந்த 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்ன வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் சொன்ன காரியம் என்ன சொன்னார் என்றால், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். ஹல்லேலூயா. தூதன் என்பவன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்திலே மறைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய ரகசியம், தூதன் என்பவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு சாதாரண மனுஷன் தான். எலியாவை குறித்து வாசிக்கிறோம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தான். அப்படியே ஒரு சாதாரண பாடுள்ள மனுஷனா இந்த பூமிக்கு தேவனுடைய தூதர்கள் இறங்கி வந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை குறித்து ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபு அந்த பயணப்பட்டு செல்லும் போது, தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு செல்லும் போது யாக்கோபு தரிசனம் காண்கிறார். பரலோகத்திலிருந்து தேவனுடைய தூதர்கள் இறங்குவதும் ஏறுவதையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா.
அந்த தேவனுடைய தூதர்கள் பூமிக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக வருவதாக கர்த்தர் எங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுபோலவே அதே வசனத்தையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் எடுத்து வாசிக்கும் போது பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் பின்னும் அவர் 51ஆம் வசனம். பின்னும் இயேசு அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. யாக்கோபு கண்ட தரிசனத்துக்கும் இயேசு கிறிஸ்து சொன்ன தரிசனத்துக்கும் ரெண்டும் மிகவும் ஒப்புமை உண்டு. இந்த தூதர்களை குறித்து கர்த்தர் இந்த பரிசுத்த புஸ்தகம் இப்போது நாம் வாசித்தது போல வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் பெரிய ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறார். இந்த மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ரகசியத்தை குறித்து இந்த சிறிய கிராமத்திலே கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு சிறு வாலிப மகள், 18 வயது வாலிப மகள் அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிறைந்த போது கர்த்தர் அந்த மகளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்ட போது இந்த மகளுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் சரியாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலே கர்த்தர் ஒரு முதல் ஓய்வு நாள்ல கர்த்தர் அந்த மகளை பரலோகத்துக்கு அழைத்து சென்ற போது அங்கு கர்த்தர் சொல்லிய காரியம் என்னவென்றால், மகளே, இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறேன். கடைசி கால எழுப்புதலுக்காக அதை வெளிப்படுத்த போகிறேன். அதை குறித்த ஒரு புஸ்தகம் இந்த கிராமத்திலே உங்க சபையில் நான் வெளிப்படுத்த போகிறேன். அதற்காக நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். முதலாவது நீ எனக்காக 40 நாட்கள் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி 17-18 வயசு பொண்ணு வாலிப மகளை கர்த்தர் சொன்னார். அந்த மகள் கர்த்தரோடு பேசிவிட்டு இறங்கி வந்து பூமிக்கு வந்தவன சொன்னார், அங்கிள், ஆண்டவர் இந்த மாதிரி சொன்னாரு, உங்களுக்கு 2019ஆம் ஆண்டு கர்த்தர் வெளிப்படுத்தின தரிசனத்திலே பரலோகம் அழைத்து சென்ற போது அந்த பலமுள்ள வேறொரு தூதனை காண்பித்தார் அல்லவா? அந்த பலமுள்ள வேறொரு தூதன் குறித்த அந்த தூதன் கையில் இருக்கிற அந்த சிறு திறக்கப்பட்ட புஸ்தகத்தை குறித்து இந்த சபையில கர்த்தர் எழுத போகிறார். அதை குறித்து அநேக வெளிப்பாடுகளை இந்த சபையில கொடுக்க போகிறார். உங்களுக்கு கொடுக்க போகிறார். எனக்கு கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கார். அதனால் 40 நாட்கள் நான் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. கர்த்தரை குறித்து அறியாத வாலிப மகள், புதிதாக ரட்சிக்கப்பட்ட மகள், புதிதாக அபிஷேகம் பெற்ற மகள், 40 நாள் உபவாசம், காலை 5 மணி மாலை 5 மணி வரையும் சாப்பிடாமல் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்த மகள் செபித்தார். அநேக முறை கர்த்தர் அந்த மகளை பரலோகத்துக்கு அழைத்து சென்றார். அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அப்படி அவர் வெளிப்படுத்தின பரிசுத்த புஸ்தகத்தை குறித்தும் அந்த பரிசுத்த புஸ்தகத்திலே பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த புஸ்தகத்திலே என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறார், என்னென்ன காரியங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் ரகசியமா இருக்கிறதோ அதை சிலவற்றை இந்த சபையில வெளிப்படுத்தினார். அதை தான் கர்த்தர் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக தேவன் தம்முடைய தூதர்களை பூமிக்கு அனுப்பினார். அந்த தூதர்களை நாம் குறித்து பார்க்கும்போது இங்கு இந்த நாம் வாசித்தது போல மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே என் தூதன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் நாம் வாசிக்கும் போது அநேக இடத்திலே தேவனுடைய தூதர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தூதர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காணாமல் போன ஆட்டை குறித்து அந்த மேய்ப்பன் எடுத்துக்கொண்டு அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து வரும்போது தேவனுடைய தூதர்கள் மத்தியிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். தேவனுடைய தூதனுக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவ தூதர்கள் வேறு, தேவனுடைய தூதர்கள் வேறு என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. ஆவியானவர் வெளிப்படையாக இங்கு பேசும்போது பரிசுத்த புஸ்தகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை இங்கு வாலிப பிள்ளைகள் மூலமாக வெளிப்படுத்தினார். அதிலே முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக இந்த கடைசி காலத்திலும் கூட நான் இதுவரை என்னுடைய தூதனை அனுப்பி ஊழியத்தை செய்து கொண்டு வந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த நாளிலும் கூட இந்த வெளிப்படையான இந்த ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக, கர்த்தர் பூமிக்கு வெளிப்படுத்தும்படியாக தேவனுடைய தூதர்கள் பூமிக்கு இறங்கி வந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட சாதாரண மனுஷர்கள் என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தது போல இந்த தூதனை குறித்து வாசிக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் பார்ப்போம். 1ஆம் அதிகாரம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான், இவன் தூதன். இவனை குறித்து மல்கியா தீர்க்கதரிசனம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்தோம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்தோம். அவனை குறித்து இன்னும் தெளிவாக நாம் வாசிக்கும் போது தூதர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த தூதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன்.
தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. தூதர்கள் யார்? தூதர்கள் என்ன செய்தார்கள்? தேவனால் பரலோகத்திலிருந்து தேவனால் அனுப்பப்பட்ட இந்த மனுஷர்கள் தூதர்களாக பூமிக்கு வந்து தேவனாலே அனுப்பப்பட்ட இவர்கள் என்ன செய்தார்களாம்? 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார்களாம். ஹல்லேலூயா. தேவனுடைய தூதர்கள் பூமிக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவை காண்பித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் சாயல்ல நடந்தார்கள். இயேசு கிறிஸ்துவையே உலகத்துக்கு கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தினார்கள் தூதர்கள். இந்த தூதர்கள் ஊழியம் பரலோக ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபித்தது என்று கர்த்தர் சொன்னார். இந்த பூமியிலே நான் பரலோகத்துக்கு வந்த என்னுடைய தூதர்களை பூமிக்கு அனுப்பினேன். சாதாரண மனுஷர்களை பூமிக்கு அனுப்பினேன். மறுபடியும் அவர்களுக்கு பூமியில ஒரு முறை அவர்களுக்கு ஊழியத்தை செய்யும்படியாக அவர்களை அனுப்பினேன். இவர்களை குறித்து தான் சங்கீதம் 104 சொல்லுகிறது என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. சங்கீதம் 104 வாசித்து நாம் முடிப்போம். 104ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய தூதர்களை காட்டுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இதே சொல்லுகிறது. கர்த்தர் செய்கிறார். யாரை செய்கிறார்? தம்முடைய தூதர்களை. இவர்கள் தேவனோடு அருகில் இருக்கிற தூதர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் தேவனாலே பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள், அனுப்பப்பட்ட மனுஷர்கள். இந்த மனுஷர்கள் பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை வல்லமையாய் ஸ்தாபித்து இந்த கடைசி கால எழுப்புதலுக்காகவும் இந்த தூதர்களை கர்த்தர் பூமியிலேயே ஏற்படுத்தும்படியாக இந்த சிறிய புஸ்தகமாகிய அந்த தூதனுடைய கையில் இருக்கிற சிறு புஸ்தகம், திறக்கப்பட்ட சிறு புஸ்தகமாகிய அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற ரகசியங்களை பூமிக்கு வெளிப்படுத்தி அதன் மூலமாக தேவ ரகசியத்தை நிறைவேற்றி இந்த பூமியில ஒவ்வொருவரையும் தூதர்களை போல கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இதுதான் கடைசி கால எழுப்புதல். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த அபிஷேகத்தினால நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. இப்படி ஒரு அபிஷேகம் உண்டு என்று வேதத்திலே யாருக்கும் தெரியாது. கர்த்தர் இந்த சபையில வெளிப்படுத்தினார். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். இது ஒரு பெரிய அபிஷேக ரகசியம். என்ன அபிஷேகம்? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த அபிஷேகம் தான் ஆதி காலம் முதல் தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில சாதித்து வந்தது. ஹல்லேலூயா. பூமியில கட்டப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை கடைசி காலத்திலே பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் அனைவருக்கும் கொடுக்கும்படியாக மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை கர்த்தர் ஊற்ற போகிறார். கடைசி கால எழுப்புதலே எப்படி அந்த யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினானோ அவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக ஒவ்வொருவரையும் தம்முடைய ஆவினாலே நிரப்பி தூதுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வசனத்தின்படி 104:4 தம்முடைய தூதர்களை காட்டுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிற வசனத்தை நிறைவேற்ற போகிறார். ஒவ்வொருவரையும் ஊழியத்தில் பயன்படுத்த போகிறார். அக்னி ஜுவாலைகளாக கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் வரும் வாரங்களில் இன்னும் அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக நான் சேவிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான நாளும் கூட கர்த்தாவே பேசின ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவனுடைய தூதர்கள் பூமிக்கு வந்து ஊழியம் செய்தார்கள் என்ற ஒரு பெரிய ரகசியத்தை கர்த்தாவே இந்த நாளிலும் கூட பரிசுத்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ரகசியத்தை, இதுவரையில் பூமியில மறைக்கப்பட்டிருந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினப்பா. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். தேவனால அனுப்பப்பட்ட மனுஷன் இருந்தான், அவன் யோவான். அவனை குறித்து கர்த்தர் சொன்னீர், இவன் ஸ்ரீகளை பிறந்தவனே எல்லாரிலும் இவன் விசேஷமானவன் என்று சொன்னீரப்பா. இவன் மேன்மையுள்ளவன் என்று சொன்னீரப்பா. அவனை குறித்து மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, இந்த தூதனை இவனுக்கு முன்பாக அனுப்புவேன், இவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும். இந்த தேவனுடைய தூதர்கள் வந்து பூமியிலே பயங்கரமான ஊழியத்தை செய்தார்கள் அப்பா. அதை குறித்த ரகசியம் தான் பரிசுத்த புஸ்தகம். இந்த கடைசி காலத்திலும் இந்த பரிசுத்த புஸ்தகம் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் இனி எப்படி கட்டப்பட போகிறது என்றும், கர்த்தர் எப்படியாய் வல்லமையாய் இந்த தூதர்களுக்குள் இருந்து வெளிப்படுத்தப்பட்டார், எப்படி அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார், எப்படியெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட்டது என்பதையும் பரிசுத்த புஸ்தகம் பூமிக்கு வெளிப்படுத்த போது. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான பரிசுத்த புஸ்தகம் கடைசி காலத்துல எழுப்புவதற்காக மாத்திரமல்ல, கடைசி கால வேத புத்தகமாக மாறப்போகிறது அப்பா. உமக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி கால ஏற்பாடாக மாறப்போகிறது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடைசி கால ஏற்பாடு வெளிப்பட்ட சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எப்படி இருக்கிறது அதே போல
கடைசி கால ஏற்பாடு ஒன்றை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதை பூமிக்கு நீர் வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த செய்தியை பார்க்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் தம்முடைய கடைசி கால எழுப்புவதை வல்லமையாய் பயன்படுத்துவாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை அனைவருக்கும் அறிமுகப்படுத்துங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சேனல்ல இதை நாங்கள் அப்லோட் பண்ணி வைக்கிறோம். பேஸ்புக்ல லைவாக வருகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். Thank you, Jesus.